பழைய இரும்பு ஜாமா இஎம்பி தாலைக்கு காசுமா காசு. பழைய இரும்பு ஜாமா இஎம்பி தாலைக்கு காசுமா காசு. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. எங்களது வாகனத்துல பழைய கிரைண்டர், பழைய மிக்ஸி, பழைய பீரோ, பழைய சைக்கிள், உங்ககிட்ட இருக்கிற பழைய பொருட்களை கொடுத்துட்டு கை மேல காசை வாங்கிட்டு போங்கம்மா, வாங்கம்மா வாங்க. உடைந்து போன பழைய பொருட்களுக்கு, வீணா போன பழைய பொருட்களுக்கு காசுமா காசு. வாங்கம்மா வாங்க. பிளாஸ்டிக் சேர் இருக்கா, எடுத்துட்டு வாங்க. ஓட்டை விழுந்த பானைகள், பித்தளைகள், அலுமினியங்கள், இப்படிப்பட்ட எந்த பொருட்களை இருந்தாலும் வாங்கிக் கொள்வோம். வாங்கம்மா வாங்க. கை மேல காசுமா, கை மேல காசு. உங்களது பழைய பொருட்களை கொடுத்துட்டு கை மேல காசு வாங்கிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. என்ன இது அதிசயமா, நம்ம ஊர்ல யாரையுமே காணல. கொண்டவர்கிட்ட இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்க, ஒரு மனுஷால் கூட காணாமே. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? சரி, மறுபடியும் கூவோம். பழைய இரும்பு ஜாமா இயம்பு தலைக்கு காசுமா காசு. பழைய இரும்பு ஜாமா இயம்பு தலைக்கு காசுமா காசு. எப்பா, இம்புட்டு நேரம் கத்திட்டு கிடக்கதான் யாரோ 2 பேர் நம்ம கடையை நோக்கி வராங்க. வாங்கக்கா வாங்க வாங்க. ஏமா, குப்பை வண்டி எடுத்துட்டு காலையில வீட்டு பக்கம் வராது, இப்ப என்னம்மா மத்தியானத்துல வந்திருக்க? நாங்க பெருக்கி பெருக்கி குப்பையெல்லாம் வாரி போய் கொட்டிட்டோம். எது, என் வண்டி குப்பை வண்டியா? ஆமா, குப்பை வண்டி தானே அது. ஏமா, நீ குப்பை எடுக்கிற பொண்ணு தானே, நீ வேலையோட வர மாட்டே. நீ மத்தியானம்லாம் வந்தீங்கன்னா யார் குப்பை வச்சுட்டு இருப்பாங்க சொல்லு? அவங்கவுங்க வேலைக்கு போறவங்க போயிடுவாங்கல்ல. நான் தச்சு கிடக்குது தெருவு புறா, போய் எல்லாத்தையும் சீக்கிரமா வாரி எடுமா. நான் ஒண்ணு குப்பை பொறுக்கிற ஆளும் கிடையாது, என் வண்டி குப்பை எடுக்கிற வண்டியும் கிடையாது. பழைய பொருட்கள்க்கா, பழைய பொருட்கள். இரும்பு, பிளாஸ்டிக், பித்தளை, சில்வர்னு எல்லா விதமான பழைய பொருட்களை எடுத்துட்டு நாங்க கையில காசா கொடுப்போம். ஓ அப்படியா? காசு தருவீங்களோ? ஆமாக்கா, உங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், வீட்டுல சும்மா கிடக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க கை மேல காசு கொடுப்போம்க்கா, கை மேல காசு கொடுப்போம். ஏமா, இந்த மரவள்ளி கிழங்கு, வெங்காயம், தக்காளி, சீத்தா பழம், சப்போட்டா பழம் இப்படியெல்லாம் தரமாட்டீங்களோ? இல்லக்கா, அப்படியெல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்பெல்லாம் காசுதான். நீங்க எம்புட்டி அடியா எடுத்துட்டு வந்து போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுப்போம். இல்லையாம்மா? சரி, நீ இங்கே இரு. எங்க வீட்ல நிறைய வேஸ்டான பொருட்கள், தெண்டமா கிடக்குற பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. நான் போய் எடுத்துட்டு வரேன். செத்த நேரம் இரு. சரிக்கா, சீக்கிரம் ஓடியாங்க, ஓடுங்க. எப்பா, என்ன பாஸ்ட். ஏன்க்கா நீங்க நின்னுட்டு கிடைக்கீங்க? உங்க வீட்டுல கிடக்குற வீணா போன பொருட்களை எடுத்துட்டு வாங்க. ஏமா, எங்க வீட்டுல கிடக்குறதெல்லாம் கையில எடுத்துட்டு வர முடியாது, கூடையில போட்டு அள்ளிக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும். அள்ளிக்கிட்டு வரணுமா? அப்ப நிறைய இருக்கும் போலியே, இரும்பு பிளாஸ்டிக்கும். ஏமா, ஏமாத்த மாட்டல்ல? கண்டிப்பா பழைய பொருளை வாங்கிக்கின்னு காசு கொடுத்துருவல்ல? ஆமாக்கா, கண்டிப்பா காசு கொடுப்பேன். இங்க பாருங்க, எல்லாருக்கிட்டையும் பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு காசு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அப்ப சரி, இங்கே நில்லு, நான் போய் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வரேன். என்னக்கா வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க? பாத்திரம் எங்க? என்னது, இவ்வளவு பெரிய டபராவா? இதுவே நல்ல எடை உள்ள பாத்திரம் தான் போல. இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு. காலாங்கத்துல வந்ததுக்கு இன்னைக்கு வியாபாரமே அமோகமா இருக்க போகுது. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டா நான் இந்த வண்டி என்ன லாரி ஓட்டிட்டே வருவேன். எடை போட்டுடலாமா? போட்டுடலாமா? இருமா ஒரு நிமிஷம், இது மேல கிடக்குற தட்டை எடுத்துடுறேன். என்னக்கா, குண்டா நிறைய என்னமோ இருக்கு. அம்மா, நேத்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கல்யாணம் பாத்துக்க. அந்த வீட்டுல கிடக்க சாப்பாடெல்லாம் மீந்து போச்சு. அதான் நேத்து எடுத்துட்டு வந்த குழம்பு சோறும் நாங்கெல்லாம் சாப்பிட்டுப்பட்டு மீதி இம்புட்டு வீணா கிடக்கு. அதான் இந்த பெரிய பாத்திரத்துல எல்லாத்தையும் கொட்டி எடுத்துட்டு வந்தேன். பழைய பொருள் வாங்குறீங்களா, இது எல்லாத்தையும் எடை போட்டு வாங்கிக்கங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா ஒண்ணு, எங்களால சாப்பிட தான் முடியல. ஆனா எல்லாமே நல்லா இருக்குமா. சரி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடை போட்டு பார்த்துட்டு எம்புட்டு காசுன்னு குடுமா. என்னம்மா பார்த்துட்டு நின்று கிடக்க? எடை போட மிஷின் எதனா வேணுமா? நான் போய் கூட எடுத்துட்டு வந்து தாரேன். என்னக்கா இது, பழைய பொருட்களை தான் வாங்க ஒண்ணு. இந்த மாதிரி மீந்து பொண்ணு சோறு குழம்பு எல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். எடுத்துட்டு போக்கா, இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். என்னம்மா, நீ தானே சொன்ன வீட்டுல வீணா போன பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு கை மேல காசு வாங்கிக்கன்னு. இப்ப இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டா வாங்க மாட்டேங்கிற? எக்கோ, நான் இதையெல்லாம் வாங்குவேன்னு சொல்லல. வீட்டுல உபயோக பொருட்கள், ஃபேனு, பீரோ, டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, நிறைய பொருட்கள் எல்லாமே நல்லா வீணா போனதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க காசு கொடுப்போங்க. ஆனா இந்த மாதிரி சோறு குழம்பெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். அப்படியா? சரிம்மா, எங்க வீட்டுல இந்த சைக்கிள் கீக்கெல்லாம் கிடக்கு, அதையெல்லாம் வாங்குவீங்களோ? ஆமாக்கா, சைக்கிள் அதெல்லாம் வாங்குவோம். வேற இரும்பு, பிளாஸ்டிக் இப்படி எதனா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, அதெல்லாம் வாங்கிப்போங்க.
சரி இருமா. என் புருஷன் எல்லாத்தையும் எடுத்து தான் வச்சுட்டு கிடக்காங்க. எடுத்துட்டு வர இங்கே இல்லு. ஏக்கோ 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 என்னம்மா? ஏக்கோ இந்த சோறு குழம்பெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்கக்கா. இது ஏங்க இங்க வீணா கிடக்கு, எடுத்துட்டு போயிடுங்க. சரிம்மா. இந்த பொண்ணு நல்லா ஏமாத்துது போல. வீணா போன பொருட்களை எடுத்துட்டு வந்து போடுன்னுச்சு. இப்போ எடுத்துட்டு வந்து போட்டா இதை தூக்கிட்டு போ வாங்க மாட்டேன்னு சொல்லுது. என்னவோ ஒன்றும் புரியல. என்னடா நாள் இது, காலையிலே சரியான கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல. இந்த பழைய குழம்பு சோறு மீததெல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்மள வேற நிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் என்னென்னலாம் எடுத்துட்டு வர போறாங்களோ தெரியல. நிக்கலாமா இல்ல போகலாமா ஒன்றும் புரியல. எதுக்கும் நின்று பார்ப்போம் வேற என்ன எடுத்துட்டு வராங்கன்னு. ஏம்மா இந்த பொருளெல்லாம் வாங்கிப்பியா? ஆமாக்கா, இந்த பொருளெல்லாம் நாங்க எடுத்துப்போம். கொடுங்க, எடைக்கு போடுவோம். ஏம்மா நான் ஒவ்வொரு பொருளா தரேம்மா. நீ எடை போட்டு ஓரமா வை. இந்தாம்மா இந்த குண்டா. இதுதான் என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தது. எது இந்த குண்டானா? ஆமாம்மா. ஏம்மா இந்த குண்டானான்னு இழுக்கிற? இந்த குண்டா அப்பதைக்கு எம்புட்டு விலை தெரியுமா? அந்த காலத்திலேயே அவ்வளோ விலைக்கு நாங்க தான் வாங்கணும். அப்படி எவ்வளோக்கா இந்த வேலை? இந்த காலத்திலேயே இந்த குண்டான 1000ன்னு வாங்கணும். இந்த காலத்துல எல்லாம் எம்புட்டு விக்குதோ 5000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏக்கோ புழுவாதீங்கக்கா, இந்த குண்டான்லாம் இப்பயே 500 ரூபாய்க்கு தாங்க போயிட்டு இருக்கோம். நீங்க என்னடான்னா அந்த காலத்துல 1000 ரூபாய்க்கு போகுதுன்றீங்க. அட போமா, நீ சொல்ற பொருள் வேற, ஆனா நான் சொல்ற பொருள் வேறையாக்கோ. ஆமா, எம்புட்டுக்கு இந்த குண்டான எடுத்துப்ப. ஏக்கோ இந்த குண்டா வெறும் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு தாங்க போவோம். இது 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கா? ஏமா அந்த காலத்திலேயே நாங்க 1000ன்னு எடுத்தோம். 30 40 போச்சுன்னா எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லு? ஏக்கோ நீங்க வேணா வாங்கக்கா, பாத்திர கடைக்கு நான் கூட்டிட்டு போறேன். இதே குண்டா இதே மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்கி தரங்க. நீங்க அந்த காலத்துல இருந்து வாங்கணும்னு சொல்றீங்க. எப்படியும் 20 30 வருஷம் ஆயிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் இந்த குண்டா 25 ரூபா 30 ரூபான்னு கொடுக்கறதே பெரிய விஷயங்க. வாங்கிக்கங்கக்கா. நான் ஒரு 50 ரூபான்னு தான் போட்டு கொடுப்பேன். ஏமா இந்த குண்டால தான் நான் சோறாக்கிட்டு கிடந்தேன். ஏதோ ஓட்டையா கிடக்கே ஒழுகுதேன்னு சொல்லிட்டு தான் இது கொண்டு வந்து போட்டேன். நீ என்னடான்னா 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தரேங்கிற. சரி, அடுத்த பொருள் எம்புட்டுன்னு ஏடு பாப்போம். எடுங்கக்கா. மீதி பொருளை நானே போட்டுக்கிறேங்க. இந்த பிளாஸ்டிக் சேருக்கு ஒரு 10 ரூபா தருவாங்க. ஐயோ எம்மா, இந்த சேரை வாங்கும் போதே ஜோடி 300 ரூபாய்க்கு வாங்கினேன். நீ என்னடானா 10 ரூபாய்ங்கிற. இந்த சேர் வாங்கியே ஒரு 3 மாசம் தான் இருக்கும். என் புருஷன் மாடியில ஏன் ஆயுத பூஜைக்கு தாமா ஒட்டனை அடிக்கும் போது கீழே விந்து உடச்சிக்கிச்சு. ஒரு கால் உடைச்சதுக்கெல்லாம் வெறும் 10 ரூபான்னு கேட்டா எப்படிமா கட்டுப்படி ஆகும்? ஏக்கோ சேருக்கு முக்கியமே 4 காலு தாங்க. காலே உடஞ்சு போயிடுச்சு. சாரோடைய விலையெல்லாம் நாங்க எடுத்துக்க முடியாது. பிளாஸ்டிக் எம்புட்டு போகுதோ அம்புட்டு ரேட்டுக்கு தான் எடுத்துக்க முடியும். சரிம்மா, ஏதோ சொல்லுற. அடுத்த பொருளை இடையில போடு. இது என்ன மண்சட்டி மாதிரில இருக்கு? மண்சட்டி மாதிரி இல்லம்மா, மண்சட்டியே தான். ஏக்கா இந்த மண்சட்டி எல்லாம் எடுக்க மாட்டேங்க. அடே என்னம்மா நீ பழைய பொருள் எல்லாம் எடுப்பேன்னு தானே சொன்னேன். இப்ப நீ இந்த மண்சட்டி கூட எடுத்துக்கல. அந்த குழம்பு தான் வேணான்ட்ட. அந்த சோறு குழம்பு என்ன, அதை விட நீ இதையே எடுத்துக்கலாம்ல. இதையே வேணாங்கிற? ஏக்கோ இந்த மண்சட்டி எல்லாம் எடுத்து போய் நாங்க என்ன பண்றது? இதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. இதெல்லாம் நாங்க போட்டுக்க மாட்டோம். இந்த பித்தளை சில்வரு பிளாஸ்டிக் இரும்பு இப்படி தாங்க வாங்குவோம். அலுமினிய குண்டா இந்த மாதிரி எல்லாம் தான் வாங்கிப்போம். இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அடே என்னம்மா நீ, இந்த பங்கன வெயில் காலத்துல நல்லா தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தோம். இப்பதான் மழை காலம் வந்துருச்சுல, அதான் இது வீணா தானே கடந்துச்சுன்னு சொல்லிட்டு மாத்தலான்னு வந்தேன். சரி, இதுக்கு நான் மாம்பழம் தான் வாங்கியிருப்பேன். சரி, உங்ககிட்ட கொடுத்து வாங்கலான்னு வந்தா நீ இப்படி சொல்ற. சரி, மறுபடியும் வெயில் காலம் வரும்ல, அப்ப நாங்க இது தண்ணி பிடிச்சி குடிச்சுக்கிறோம். இது வரைக்கும் எம்புட்டுமா ஆகுது? சீக்கிரமா சொல்லுமா. காய்ச்ச குத்தினா நான் வீடு போய் சேருவேன். ஏக்கோ இதே தானக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கா உங்ககிட்ட? இதேதாம்மா, வேற எதுவும் இல்ல. சரிக்கா, அது ஒரு 50, இது ஒரு 10. ஏக்கோ மொத்தமா நீங்க 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்கக்கா. என்னது, வெறும் 60 ரூபாய்க்கு தான் வந்திருக்கா? சரி ஏமா, எங்க வீட்ல ஒரு வீணா போன கதவு கிடக்கு. அந்த கதவை எடுத்துட்டா எவ்வளவு தருவீங்க? ஏக்கோ அது அந்த கதவை பொறுத்து இருக்குதுக்கா. இரும்பு 30 ரூபாய்க்கு போகுதுக்கா. அந்த கதவு எவ்வளவு வெயிட் இருக்குதோ 30 சேர்த்து போட்டுருவோங்க. அப்படியா? அந்த கதவு வந்து பிளாஸ்டிக் கதவுமா. பிளாஸ்டிக் ஓடுமில்ல உங்ககிட்ட? எங்க பாத்ரூம்ல கடந்துச்சு, அது வீணா உடைஞ்சு போச்சு. அந்த கதவு ஓடும்ல? ஆமாக்கா போவும்க்கா. சரி எடுத்துட்டு வாங்க. ஏங்க மாமோய், சீக்கிரம் கதவை எடுத்துட்டு ஓடியாங்க. ஏடி புஷ்பா கொஞ்சம் தள்ளி நில்லுடி, அங்கன்னா மேல கீழ வந்து விழ போகுது. அம்மா, இந்த கதவு தான் நான் சொன்ன கதவு. எம்புட்டு போவோம் பார்த்து சொல்லுமா. ஏக்கோ பிளாஸ்டிக் 1 கிலோ 10 ரூபா தாங்க போயிட்டு இருக்கு. எப்படி இது ஒரு 10 கிலோ வரும். 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க. என்னம்மா நீ வெறும் 100 ரூபாய்க்கு எடுக்கிற? எல்லா வேலையும் குறைச்சு குறைச்சு சொல்றியே. ஏக்கோ அவ்வளவு தாங்க போவோம். நான் எங்க போய் சொல்ல போறேன்? இந்த ஊர்ல வேற யாராச்சும் வந்தா நீங்க வேணா கேட்டு பாருங்க. எல்லாரும் கொடுக்கறத விட நான் அதிகமா தாங்க கொடுத்துட்டு வரேன். சரி போடுமா. அடியே புஷு, இந்த கதவை வாங்கும்போது நம்ம 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினடி. இந்த பொண்ணு என்னடானா 100 ரூபாய்க்கு போட்டு நீயும் கொடுன்ற. அதுக்கு இந்த கதவு சும்மாவே வீட்டுல கடந்திருக்கும். ஏங்க, நம்ம வீட்டுல கிடக்கிறதுக்கு இடத்த தாங்க அடைச்சிட்டு கிடக்கு. எங்கேயாவது கடையில போட்டா 10 ரூபா வரும் தானே பாத்துட்டு கிடந்தோம்.
இப்பதான் இவ வந்திருக்கா. அதான் இவகிட்ட கொடுத்து காசாக்கி போடலான்னு வந்தோம். ஏங்க 100 வருதே, கொடுத்து விடுங்க. நாமளே ஊருக்கு ஒதுக்கு பொறுக்குமா இருக்கிற கழிவறையில இருந்து யாருக்கும் தெரியாத திருடி தானே வந்தோம். எங்கேயாவது 100 வருது இல்ல, எடுத்துட்டு போய் ஏதாவது செலவு பண்ணுவோம். கொடுங்க. அட திருட்டு கோச்சிட்டீங்களா? திருடி எடுத்துட்டு வந்தா என்கிட்ட குடுக்குறீங்க? ஏம்மா அது உனக்கு தேவையில்லாது. நாங்க திருடி எடுத்துட்டு வருவோம், இல்ல எங்கன்னா கடந்து கூட தூக்கி வருவோம். உனக்கு தேவை இரும்பு பிளாஸ்டிக் தானே, போட்டு எம்புட்டாவதுன்னு சொல்லுமா. ஏக்கோ இந்த கதவை வாங்குறதுனால நாளைக்கு முன்ன பின்ன எனக்குலாம் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி ஏதாச்சும் வந்ததுன்னா நான் உங்களை தான் காட்டி விடுவேன். ஆ வந்த அன்னைக்கு பாத்துப்போம்மா. இன்னைக்கு எம்புட்டாவதுன்னு சீக்கிரம் காய்ச்சி கொடு, எங்களுக்கு வேலை கிடக்குல்ல. ஏக்கா இந்தாக்கா உங்க துட்டு கரெக்டா இருக்குதான்னு எண்ணி பாத்துக்குங்க. ஆமா, எத்தனை எண்ணி பார்த்தாலும் நீ கொடுத்த காசு தானே இருக்கும். எப்பா இவங்க கிட்ட எல்லாம் ஏமாந்து இருந்தோம். அதோட நம்ம தலையில மிளகாத்தூளை தான் அரைச்சிட்டு போயிருப்பாங்க. எப்படியும் சூதானமா பார்த்து நடந்துக்கணும். பழைய இரும்பு ஜாமா இஎம்பி தெளிக்கு காசுமா காசு. பழைய இரும்பு ஜாமா இஎம்பி தெளிக்கு காசுமா காசு. வாங்கம்மா வாங்க. அம்மா நில்லுமா நில்லு. பழைய இரும்பு ஜாமா இஎம்பி தெளிக்கு காசுமா காசு. அம்மா வண்டியை நிறுத்துமா, வண்டியை நிறுத்து. அக்கோ ஏன்க்கா இப்படி ஓடியாருங்க? ஏமா உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அங்கேயே இரு வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அடா ஆமாக்கா, நான் உங்களை மறந்தே போயிட்டேன். ஒரு கெராகி ஒண்ணு வந்துருச்சு, அதான் சுத்தமா ஞாபகம் எதுவும் இல்லக்கா. உன்னை தேடிக்கிட்டு நான் எவ்வளவு தூரம் சுத்தி சுத்தி ஓடியாருது சொல்லு. ஒரு வழியா கிடைச்சிட்டேன். ஏக்கோ இது என்னக்கா இது மூட்டை? இதுதாம்மா நீ கேட்டிய பழைய பொருள். எல்லாமே இதுக்குள்ளதான் கட்டி வச்சிருக்கேன். நான் தான் சொன்னனே அள்ளிக்கிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு, அதான் இப்ப தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன். சரிக்கா, ஒன்னொன்னா எடுத்து கொடுங்கக்கா, நான் எடைய போட்டு வைக்கிறேன். என்னக்கா இது சோப்பு டப்பாயா? ஆமாமா, இது எங்க வீட்ல ரொம்ப நாளாவே உபயோகப்படுத்தல, சும்மா தான் கிடந்துச்சு. அதான் இதையும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எம்புட்டுமா ஆகும்? ஏக்கோ இது சோப்பு டப்பாக்கா, சின்னது. இதுக்கு ஒண்ணுமே வராது பாத்துக்கோங்க. வேற ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து போட்டு எடை போடலாம். வேற என்ன வச்சிருக்கீங்க எடுங்கக்கா. இதோ நிறைய எங்க வீட்ல பழைய துணி கிடந்துச்சுமா, இது எம்புட்டு வரும்னு போட்டு சொல்லு. ஏக்கா நாங்க பழைய துணியெல்லாம் வாங்குறது இல்லக்கா. எல்லாம் எங்க மகள்து தாம்மா. 1-2 நாள் தான் போட்டிருப்பாளுவ, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாளுவ. வீணா தானே கிடக்குன்னு எடுத்துட்டு வந்தேன். விலை நல்லா போகும், எடுத்துட்டு போமா. ஏமா நாங்க இந்த பழைய துணியெல்லாம் வாங்குறது இல்ல. வீட்டு உபயோக பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் தான் நாங்க வாங்குவோம். இதெல்லாம் வாங்க மாட்டோம், எடுத்துட்டு போமா. இதுவும் வீட்டு உள்ள பொருள் தாம்மா, இப்போ உபயோகப்படல, அதான் வாங்கிட்டு கொடுக்க. நல்ல விலைக்கு எடுத்துக்கோமா. இல்ல இல்லக்கா நாங்க இதெல்லாம் வாங்க மாட்டோம். சரி அதை விடுமா. இத பாரு, இந்த சட்டி எடுத்துக்கோமா. நீங்க தான் நல்ல ஓட்ட உள்ள பொருட்கள்லாம் வாங்குவேன்னு சொன்னீங்கல்ல, இதுல பாருங்க நிறைய ஓட்ட உடசலுமா இருக்குது. இந்த சட்டி எடுத்துக்கோங்க. ஏமா நான் இந்த அலுமினிய சட்டி, பித்தளை சட்டி, இந்த மாதிரி சட்டிக்கு தான் காசு கொடுப்போம். இந்த சட்டிக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம். எப்பா இந்த சட்டியை பார்த்தா பல வருஷமா யூஸ் பண்ண மாதிரில இருக்கு. இத்தனை ஓட்டை இருக்கு. ஆமாமா, பல வருஷமா யூஸ் பண்ணதா. இது எங்க பரம்பரை சட்டி. பரம்பரையே இந்த சட்டியை தான் எல்லாம் போட்டுட்டு கிடப்பாவ. இப்ப வேஸ்ட் ஆகி போச்சு, இப்ப யாரும் போடல. அதான் உங்ககிட்ட கொடுத்து காசாக்கலான்னு வந்தா நீ என்னமோ இப்படி கிடைக்கிற. ஏம்மா நான் இந்த மாதிரி இத்து பண்ண சட்டியெல்லாம் வாங்க மாட்டேம்மா. தூக்கி தூர போடுமா. துவச்சு எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல, நாத தாங்கல. தூக்கி தூர போடுமா இத. ஏம்மா வேற ஏதாச்சும் இருக்குதா, இல்ல இந்த ஒரே சோப்பு டப்பா தானா? ஆமால, நான் மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ண பொருள், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். என்ன கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு, அது உங்ககிட்ட போட்டலாம்னு நினைச்சேன். எடுமா சீக்கிரம். ஏம்மா, என்னம்மா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இதான் என் பல்லு தீத்துற பிரஷ். என் பல்லெல்லாம் ரொம்பவே அழகா வச்சிருந்துச்சு. இது ரொம்ப வருஷமா பயன்படுத்தி இருந்தேன். என்ன கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு, அதான் தூக்கி தூர போடுவோம் மனசு வரல, ஓரமா வச்சிருந்தேன். இந்த சோப்பு டப்பா கூடயே எடுத்துட்டு வந்து போடலான்னு இப்போ எடுத்துட்டு வந்தேன். எம்மா கொஞ்சம் தேஞ்சிருச்சா? பூராவுல தேஞ்சிருச்சு. ஏங்கா இதையா போட்டு பல்லு விளக்கிட்டு கிடந்தீங்க? ஆமா, இததான் போட்டு பல்லு விளையாட்டு கிடந்தேன். பாரு என் பல்லு பல பலன்னு ஈ. அதான் இந்த நாத்தனாருது. ஏக்கோ இதுக்கப்புறமாவது நல்ல பிரஷா வாங்கி போட்டு பல்லே தீத்துங்க. இது இப்படி ஓரமா போடுங்கக்கா சோப்பு டப்பா கூட. அம்மா பழைய முடிக்கிடி ஏதாவது வாங்குறியா? என்னது முடியா? ஆமாமா, என் அழகான கூந்தல்ல இருந்து நிறைய முடி வருது, அதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா கவர் போட்டு வச்சிருக்கேன். அந்த முடியெல்லாம் நீங்க வாங்குவீங்களோ? அதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோமா. என்னம்மா நீ பழைய பொருள் எல்லாம் வாங்குவேன்னு சொன்னேன், இப்ப அதை வாங்க மாட்டேன் இதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்க. ஏக்கோ தேவையான பொருளா தான் மட்டும்தாங்க எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். சரி வேற எதனா வச்சிருக்கீங்களா, இல்ல அவ்வளவுதானா? அவ்வளவுதாம்மா, இதுக்கப்புறம் எதுவும் என்கிட்ட வீணா போன பொருள் இல்ல. இனிமேல் எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கிறேன். இப்போதைக்கு இது எடைய போட்டு எம்புட்டு ஆகுதுன்னு கொடுமா. ஆமா இந்த இத்து போன சோப்பு டப்பாவுக்கு ஒரு பிரஷுக்கு எடை வேற போடணுமோ? பார்த்தாலே சொல்லிவிடலாம். இது ரெண்டையும் சேர்த்தா வெறும் 2 ரூபா தாங்க வரும். வெறும் 2 ரூபா தானா? எத்தனை வருஷமா நான் வச்சுட்டு கிடக்கேன், வெறும் 2 ரூபா தரேங்கிற? குடுக்கறத வாங்கிட்டு போக்கா, இல்லைன்னா தூக்கி தூர போட்டுருவேன். என் சோப்பு டப்பாவே என் பிரஷ் என்கிட்டயே தான், நானே வச்சுக்கிறேன். காலையிலே வந்துட்டா தகர டப்பாவை தூக்கின்னு ஓட்ட ஓடிச்சு ஏன் தலைக்கு பேர்ச்சம்பழம் நிக்கணும். அப்படியே அரவிட்டு ஒரு சோப்பு டப்பா தூக்கின்னு வந்துட்டு என் வண்டி இத்து பண்ண வண்டி நான் சொல்ற. ஓட்ட ஒடிச்சு இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம், ஓட்ட ஒடிச்சு இஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம்.
ஹாய் மக்களே, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோ வந்திருக்கு. மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க மக்களே.